சட்ட மையத்தில் இணைந்துள்ள மற்றும் இணைய உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வைரலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, லிஸ்ட் ரெடி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயங்கர ஒரு பதட்டமான நிலைக்கு வந்துடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாற்ற நபர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இது எந்த சட்டத்தின் கீழே ஒரு குற்றமா கருதப்படுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னா, ஆபாச படம் பார்க்குறவங்களோட லிஸ்ட்டை FBI ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் இடம் எந்த ஸ்டேட் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பிடிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் எங்கன்னா சென்னையில் பிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆபாச படம் சொன்னாலுமே எல்லா ஆபாச படம் பார்க்குறவங்க அப்படின்னு கிடையாது. அப்படின்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க. ஜெயிலில் இடம் பத்தாது. ஆபாச படம் பார்க்குற நபர்களை அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணது அல்லது ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணது அல்லது ஷேர் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் FBIயே கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. இதில் சென்னை ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மாட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இது ஃபர்ஸ்ட் குற்றமான்னு கேட்டா கண்டிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த யார் பண்ணாலும் ஒரு செக்ஷுவல் அபியூஸோ அல்லது அந்த குழந்தைய ஒரு ஆபாசமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது கண்டிப்பா சட்டப்படி குற்றம். முதல் விஷயம், குழந்தைகள் ஆபாச படம். ஆபாச படம் பார்க்கறது குற்றமா அப்படின்னு கேட்டனா அது குற்றமா அப்படின்றது இப்ப வரைக்குமே தெரியல. ஆனா குழந்தைகள் ஆபாச படம் பார்க்கறது கண்டிப்பாக ஒரு குற்றம். போக்சோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இப்போ ரீசெண்டா 2019 ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. என்னன்னா, இதுல ஒரு நபர் ஒரு அக்ரெசிவான விஷயத்த, ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த பண்ணாருன்னா அவர்களுக்கு மரண தண்டனை வரும் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தின் கீழே எது குற்றம் அதை தெளிவா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ரானோகிராஃபிக்கு பயன்படுத்துறது, அதாவது ஒரு ஆபாசமான விஷயத்துக்கு ஒரு குழந்தைய பயன்படுத்தினாலோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம யாருக்காவது எக்ஸ்சேஞ்ச் பண்றது, ஷேர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே அது குற்றம் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்துல சில்ட்ரன்ன்றவங்க முதல்ல யார் அப்படின்னா, ஒரு நபர் 18 வயசு கம்ப்ளீட் ஆகாத ஒரு நபரை சில்ட்ரன் அப்படின்னு சொல்றோம். 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க சில்ட்ரன் கிடையாது. 18 வயசு கீழே ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க சில்ட்ரன். அவங்கள இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா கண்டிப்பா சட்டப்படி குற்றம் அப்படின்றதுதான் இந்த சட்டம். இந்த போக்சோல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 5 வருஷம் வரையும் தண்டனை கொடுக்கலாம். அல்லது அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரானோகிராஃபியான விஷயம் அல்லது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ண விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஸ்டோர் பண்ணி அல்லது ஒரு பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே போல 5 வருஷம் வரையும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க போக்சோல. அதே போல இன்னொரு சட்டம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இதுல பாத்தீங்கன்னா இது IT ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 67B கிளியரா கொடுத்திருக்கான். ஒரு நபர் ஒரு குழந்தைய ஒரு ஆபாசமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது, அதாவது ஒரு ப்ரானோகிராஃபி அவங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறது, ஒரு தப்பான படம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பப்ளிஷ் பண்றது மிகப்பெரிய குற்றம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் சம்பந்தமான இந்த அபியூஸ் சம்பந்தமான விஷயங்களை கலெக்ட் பண்றது அல்லது கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அல்லது ப்ரௌஸ் பண்றது, டவுன்லோட் பண்றது, அட்வர்டைஸ் பண்றது அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு குழந்தைய வச்சு ஒரு நபர் ஒரு கமர்ஷியல் பர்பஸா பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அது சட்டப்படி குற்றம். இந்த சட்டத்தின் கீழே தான் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்டே ரெடி பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு நபர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க, அதை முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கலெக்ட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரௌஸ் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நபர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு குறைஞ்சது 5 வருஷம் வரையும் தண்டனை கிடைக்கும், தண்டனை நிரூபிக்கப்பட்டால். அது மட்டும் இல்லாம ஃபைன் அமௌண்ட் 10 லட்சம் வரையும் போலாம். அதே போல மறுபடியும் அதே விஷயத்த பண்ணாங்கன்னா குறைஞ்சது 7 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றது இந்த சட்டம் தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காவல்துறையினர் இப்ப அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி இப்ப கைது பண்றதுக்கான நடவடிக்கை, அரெஸ்ட் பண்றதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அது கூடிய சீக்கிரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாம், எங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, லிஸ்ட் எடுத்து வச்சு என்னங்க பயன்படுத்தி நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் தாங்க. ஏன்னா 18 வயசு கீழே இருக்க ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட நம்ம சொல்லலாம்.
அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அனுபவிச்சா அல்லது வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு வலுக்கட்டாயமா கூட்டு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை இப்பல இருந்து ஆரம்பிச்சாதான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம வந்து குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காப்பாற்ற முடியும். அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது எந்த தப்பும் கிடையாது அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க. சட்டமயத்தில் இணைந்ததற்கு நன்றி.